வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பேரு PSI மங்கள் முகி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மங்கள் முகின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கையா இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதை தாண்டி ஒரு கேஸை இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியல் ஆக்டர் இருக்கார்ல, மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அந்த சீரியல்ல ஒர்க் பண்ண ஹீரோயின் மேல டவுட் வருது. இதை தாண்டி அந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணவர் மேல டவுட் வருது. இவங்களுமே விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் வாரணாசியில தான் நடக்குது. மங்கள் முகியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க காலையில படுத்துட்டு இருக்கும் போது மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, இவங்க சின்ன வயசுல பையனா தானே இருந்திருப்பாங்க. தங்கச்சி கூட சேர்ந்த மாதிரி இவங்க மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க பொண்ணா மாறுறதுக்கு நினைக்கிறாங்கன்றது அப்பாவுக்கு தெரிய வருது. அப்பா போட்டு அடிக்கிறாரு. அம்மா தான் சப்போர்ட் பண்றாங்க. இதனால தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற முடிவெல்லாம் இவங்க எடுத்திருப்பாங்க. அதை தாண்டி தான் இப்ப தனியா இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப காலையில சமயம் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களும் கண்முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா பெண்ணா மாறுறதுக்கு ஊசிலாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ்ல தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால காலையில டைமே இவங்க ஷேவிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்களோட தங்கச்சி தான். இவங்களுமே தங்கச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஆர்வமா பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. தங்கச்சி நீ கீழே வா, நான் வீட்டுக்குள்ள வரலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது, தங்கச்சிக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது போல. அதே மாதிரி தங்கச்சி சொத்து உனக்கு வேணான்ற மாதிரி எழுதித்தான்ற மாதிரி கேட்கிறாங்க. பசங்களுக்கு தான் சொத்து போகும்ன்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இப்ப நீயும் பொண்ணு தானே, சொத்து எனக்கு தான் வேணும், எனக்கு எழுதி தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சொத்தெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிடுவான்னு பார்த்தா, தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வராது அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன தங்கச்சியே வராதுன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மேற்கொண்டு தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தங்கச்சிக்கு பேசுறதுல விருப்பமே இல்ல போல. வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன தங்கச்சி இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க திருநங்கையா மாறினதுனால தங்கச்சி பேச விரும்பல போல. கம்ப்ளீட்டா பெண்ணா மாறுறதுக்கு ஊசி எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊசி எல்லாம் போட்டுட்டு இவங்களுமே இவங்களோட வேலைக்கு கிளம்புறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஷன்ல PSI இருக்காங்க. SIக்கு அடுத்த லெவல் போஸ்டிங்க PSIன்னு சொல்லுவாங்க போல. இப்ப இவங்களுமே டிராவல் பண்ணி ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வரதை பார்த்து இன்ஸ்பெக்டர் லேடி கொஞ்சம் அப்செட்லாம் ஆகுறாங்க. சுத்தமா இவங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறது இன்ஸ்பெக்டர் லேடிக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. இன்ஸ்பெக்டர் லேடி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் பாத்ரூம்க்கு போலாம்னு நினைக்கிறாங்க. லேடிஸ்க்காக ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ள தான் போறாங்க. இத பாக்குற இன்ஸ்பெக்டர் லேடி கடுப்பாயிடுறாங்க. கதவை சாத்துன்ற மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிளுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்களுமே கதவை வெளிப்பக்கமா சாத்திடுறாங்க. இப்போ இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர் போல. என்ன ஒருத்தர் நல்லா ஏமாத்திட்டான், எனக்கு என்னோட காசை திரும்பி வாங்கித்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது மருந்து மாதிரி ஏதோ வித்து ஏமாத்தி இருக்காங்க போல. அதை பத்தி இவர் சொல்றாரு. ஆனா இங்க இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இவர் இங்கிலீஷ்ல சொல்றாருல, சுத்தமா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மங்கள் முகிக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். அவளை வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சிக்னல் கொடுக்குறாங்க. இதனால கதவை லாக் பண்ணவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப மங்கள் முகியும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் மங்கள் முகிக்கு புரியுது. மங்கள் முகி இங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நிறைய ஆப் வந்துருச்சுல, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவருமே கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் லேடியும் மங்கள் முகி இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டீ சரியில்லை போல. அதனால மங்கள் முகியை திட்டிட்டு இருக்காங்க. காரணமே இல்லாம மங்கள் முகியை எப்ப பாரு இவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதாவது இவங்க இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதே சுத்தமா இன்ஸ்பெக்டர் லேடிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் காரணமே இல்லாம திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. அது என்னன்னா, ஒரு சீரியல் வந்து மும்பைல தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஆனா ஸ்பெஷல் எபிசோடுன்றதுனால வாரணாசியில ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. பாதுகாப்புக்காக இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இந்த விஷயத்தை இவர் சொல்றாருல, இன்ஸ்பெக்டர் லேடியும் ஒரு 4-5 பேர் அந்த இடத்துக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க, நீயும் போன்ற மாதிரி மங்கள் முகியை பார்த்து சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. காலையில கூட ஹீரோயின் அந்த சீரியலை பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த சீரியல்னா ரொம்ப பிடிக்கும். சீரியல்ல நடிக்கிறவரையும் ரொம்ப பிடிக்கும். இப்ப சீரியலை பார்க்கிறதுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. இவர் தான் சீரியலோட ப்ரொடியூசரா இருப்பாரு. ஷூட்டிங் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேர் என்னதான் பண்றாங்க, சீக்கிரமா வர சொல்லு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர்கிட்ட இவர் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மங்கள் முகி ஷூட்டிங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அங்க
அங்க இருக்க நபரும் உட்காருங்க மேடம் அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. ஹெட்போன்ஸ்ல இவர் கேட்டுட்டு இருக்காரு. நீங்களும் கேட்கணும்னா கேளுங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட தராரு. மைக்ல பேசுற எல்லாமே இவங்களுக்கு கேக்குது. அதாவது அந்த ஆக்டரும் ஆக்ட்ரஸும் இன்னும் மைக்க கழட்டாம இருக்காங்க. ஆக்டரோட பேரு ராபின் அப்படின்றது, ஆக்ட்ரஸோட பேரு சுஷ்மா அப்படின்றது. அவங்க ரெண்டு பேருமே கேரவன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்ற மாதிரி மங்கள் முகியும் கேட்டுட்டு இருக்காங்க. எது ரிலேட்டடா சண்டை போடுறாங்கன்னு தெரியல. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் சுஷ்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் பாய் இந்த இடத்துக்கு வராரு. உங்க ரெண்டு பேருக்கு ஷாட் இருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்னெல்லாம் வர முடியாது, டூப் வச்சு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சுஷ்மா கோவமா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் டூப் வச்சு எடுத்துக்கலாம் நீங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த சுஷ்மா கூட சண்டை ஏற்பட்டதுனால ராபின் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ராபின் ரெஸ்ட் ரூம் குள்ள போறாரு. சரக்கு அடிக்கிறதுக்காக தான் ரெஸ்ட் ரூம் குள்ள போறாரு போல. இப்ப சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த பாட்டில் அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டு தான் வெளியே வராரு. சுஷ்மா நடிக்கிறதுக்காக வரல, டூப்பை வச்சே இந்த சீனை எடுத்துடலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஜீப்ல வர மாதிரி தான் சீனா இருக்கும். இப்போ ஒரு லேடியும் சீனை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீப்ல அவங்க கோவமா வருவாங்க, நீங்க லிஃப்ட் கேட்கிற மாதிரி வண்டியை நிறுத்தி ஏறி பேசணும், இதுதான் சீனுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ராபின்மே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி மங்கள் முகி இருக்காங்கல்ல, சரி உங்க கூட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி வாங்கன்ற மாதிரி இவருமே பக்கத்துல கூப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சீன் நடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவரு ரோட்ல நடந்து வர மாதிரியும் எதர்ச்சியா அந்த ஜீப்பை பாக்குற மாதிரியும் லிஃப்ட் கேட்கிற மாதிரியும் தான் சீனா இருக்கும். இவருமே பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப சீன் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜீப் கொஞ்சம் வேகமா வந்து பக்கத்துல ஸ்டாப் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். இந்த சீனுக்கு முன்னாடி ராபின் கொஞ்சம் சரக்கு அடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அதனால கொஞ்சம் போதையில் தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் வேற ஒரு ஸ்பாட்ல நிக்கணும், அந்த ஸ்பாட்டை தாண்டியே இவர் வந்துட்டு இருக்காருல, அதனால ஜீப்ல வந்தவர் வண்டியை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ராபினை லைட்டா அடிச்சு தூக்கிடுறாரு. ஐயோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்பாட்ல இருக்க எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியிலேயே அவர் இறந்து போயிடுறாரு போல. ராபின் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் மீடியாலாம் இதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா டூப்பா நடிச்சவர் தானே இடிச்சிட்டாரு, அதனால அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் கூட்டு வந்துடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சீன் படி தான் பண்ணேன், அவர் தான் சட்டுன்னு நடுவுல வந்துட்டாரு, நானே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பழி எல்லாமே இவர் மேல போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடியோட சீனியருமே கேஸை சீக்கிரமா முடிங்க, அந்த டிரைவரை வச்சு முடிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு போல. இன்ஸ்பெக்டர் லேடியோ இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மங்கள் முகி அந்த ஸ்பாட்லயே இருந்தாங்கல்ல, மங்கள் முகி என்ன சொல்றாங்கன்னா, இவர் இடிச்சதுனால அவர் இறந்திருக்க வாய்ப்பு இல்ல மேடம், வேற ஏதோ நடந்திருக்கு, அதே மாதிரி இவர் வேணும்ட்டே எல்லாம் இடிக்கல, தற்செயலா தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க நீ இன்ஸ்பெக்டரா நான் இன்ஸ்பெக்டரா, இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணா, இவனை வச்சுதான் கேஸை முடிக்க போறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்கள மீறி மங்கள் முகியாலையும் எதுவுமே பேச முடியல. சுஷ்மா கூட சண்டை ஏற்பட்டதுல அதை மனசுல வச்சு சுஷ்மா ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் மங்கள் முகிக்கு தோணுது. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அப்பா இவங்களை வீட்டுல சேர்த்துக்கலனாலும் அம்மா இவங்க கிட்ட அப்பப்ப பேசுவாங்க போல. எப்படிமா இருக்குன்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறது அப்பா கவனிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குலாம் நீ கால் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பொண்ணை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீயே இதுக்கப்புறம் கால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மங்கள் முகியோட அம்மா கிட்டயும் சொல்லிடுறாரு. இப்ப காவியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. அந்த ராபின் இறந்து போனதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த ப்ரொடியூசர் பேரு பட்டேல் அப்படின்றது, நான் ப்ரொடியூசர்னே சொல்றேன். இந்த ப்ரொடியூசருமே காவியா நீ ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்ச் பண்ணணும், இதுக்கப்புறம் ராபின் கேரக்டரை கொண்டு வராம கதையை மூவ் பண்ணும், அதுக்கேத்த வேலையை பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி எப்படி சார் பண்ண முடியும், அவர் தானே ஹீரோன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் மங்கள் முகி இருக்காங்கல்ல, இந்த ஸ்பாட்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. சுஷ்மா கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சுஷ்மாலாம் இங்க இருந்து கிளம்பி மும்பைக்கு போயிட்டா, சுஷ்மா கிட்ட நீங்க எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசரா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. சுஷ்மாவெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம்க்கு வரும்போது ஒரு பையன் அங்க கிளீன் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த பையன் கிளீன் பண்ணும்போது தெரியாம கையை கிழிச்சுக்குது போல. பாட்டில்லாம் இருக்கும்போது கவனமா வேலை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மங்கள் முகியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்து பெண்ணா மாறி இருக்காங்க பாத்தீங்களா, அதனால ஜெண்டர் சர்டிபிகேட்ல இவங்க அப்ரூவல் வாங்கணும் போல. அதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிறது நீயா, நம்பவே முடியலன்ற மாதிரி இங்க இருக்க ஆபீசர் பேசுறாரு. இந்த ஆபீசரோட பேச்சே சுத்தமா சரியில்லை, நாங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் பர்மிஷனா தர முடியும், அதாவது ஓகே பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. கம்ப்ளீட்டா செக் பண்ணோம்னா நீ ட்ரெஸ் எல்லாம் கலட்டி காமிச்சாதானே கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே நக்கலா பேசுறாங்க.
சரி சார் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க கலட்டுறதுக்காக போறாங்க. நானே கலட்டுறன்ற மாதிரி இவருமே கலட்டுற மாதிரி தப்பாலாம் கை வைக்கிறதுக்காக வராரு. இதுல மங்கள்முகி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அவரோட கையை பிடிச்சி அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க மேலேயே கையை வச்சிட்டல, என்ன பண்றோம் பாரு, உனக்கு சர்டிபிகேட்டே தரமாட்டோன்ற மாதிரி அவனுங்க 2 பேர் பேசுறாங்க. நீங்க தந்தா தாங்க, தரலனா பரவாயில்லன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அழுதுகிட்டே தான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ராபினோட பாடியை பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆக்சிடென்ட்னா நிறைய காயம் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு வெளிக்காயமும் இவருக்கு இல்ல. உடம்பெல்லாம் ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. விஷம் உள்ள போனாதானே ப்ளூ கலர்ல மாறும். அதனால இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. முதல்ல நீ எதுக்காக அங்க போன, அந்த கேஸ் முடிஞ்சு போயிருச்சு, முதல்ல அங்க இருந்து கிளம்பி வான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி பயங்கரமா திட்டுறாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் இறந்து போயிட்டாருன்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பையனை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. எந்த பையன் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணும் போது ஒரு பையனோட கையை கிழிச்சுக்கிச்சு பாத்தீங்களா, அந்த பையன் தான் இறந்து போயிருக்கான். கிழிச்ச இடத்துலயும் ப்ளூ கலரா மாறி இருக்கு, உடம்பு முழுக்க ப்ளூ கலரா மாறி இருக்கு. இவனுக்குமே அதே விஷம் இறங்கின மாதிரி இருக்கேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்கு, அந்த தப்புல சுஷ்மாக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அந்த ப்ரொடியூசர் எனக்கு காசு அனுப்பி வச்சாரு, அந்த காசு வரவே இல்ல, யார் அந்த காசை வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மங்கள்முகி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காசு வந்தது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நபரு காசை கொண்டு வந்து தந்திருப்பாரு. இல்ல இல்ல இந்த காசெல்லாம் வேணாம், கொண்டு போங்கன்ற மாதிரி இவங்க திரும்பி கொடுத்திருப்பாங்க. எது திரும்பி கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கோவப்படுறாங்க. ஆமா மேடம், இந்த கேஸ்ல இன்னும் நிறைய குழப்பம் இருக்கு, இதுல சுஷ்மாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம மும்பைக்கு போய் அவகிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, இந்த கேஸ் முடிஞ்சு போயிருச்சு, நீ தேவையில்லாம அதெல்லாம் நோண்டிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. இல்ல மேடம், இந்த மாதிரி சில எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவங்க கூட கூட பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்ஸ்பெக்டர் லேடி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப என்ன, அங்க போய் விசாரணை பண்ணுமா, நீ விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிட்டா ஓகே, அப்படி கண்டுபிடிக்கலனா இந்த வேலையை விட்டே போயிடணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி மங்கள்முகியும் ஏத்துக்கிறாங்க. நீ மட்டும் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், நாங்க எல்லாருமே உனக்கு சல்யூட் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி மட்டும் நடக்கலனா இதுக்கப்புறம் இந்த வேலைக்கே நீ வரக்கூடாது, இந்த வெறும் பேப்பர்ல கையெழுத்து போடுன்ற மாதிரி கேக்குறாங்க. மங்கள்முகியும் தைரியமா கையெழுத்து போட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி மும்பைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. மும்பைல ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி போயிட்டு இருக்கு போல, இவங்களுமே ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் பேரு ரமேஷ் அப்படின்றது. இவரை நான் இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன். இந்த இன்ஸ்பெக்டருமே அவங்கள பார்த்து ஜொல்லலாம் விட ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஒருத்தர் இருக்காரு, இவர் பேரு வினோத் அப்படின்றது. 2 பொண்ணுங்க கிட்ட ஒரு கேஸ பத்தி விசாரணை பண்றாரு. 2 பேருமே இவர் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. மாத்தி மாத்தி அந்த 2 பொண்ணுங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த மங்கள்முகி இருக்காங்கல்ல, என்ன ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்ற மாதிரி அதட்டுறாங்க. இவங்க அதட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த 2 பொண்ணுங்க பொறுமையா விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த எஸ்ஐ வினோத் இருக்கார்ல, சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ, நீங்க தான் வாரணாசில இருந்து வந்திருக்க ஆபீசரா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன இப்படி ஃப்ளோட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேர் சேர்ந்தே இந்த கேஸை விசாரிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு மங்கள்முகி இருக்காங்கல்ல, சார் ஒரு இன்ஸ்பெக்டரா நீங்க எதுக்கு சார் என் கூட வரணும், எஸ்ஐ வந்தா போதுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான் வினோத், நீ உங்களுக்கு கூட இருந்து இந்த கேஸ்ல சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி வினோத்தும் ஏத்துக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா மங்கள்முகியை பிடிச்சிருச்சுல, அதனால அவகிட்ட சீன் போடுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வினோத்துக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு சுஷ்மாவை காட்டுறாங்க. அவங்க ஷூட்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது மங்கள்முகி கிட்ட இருந்து கால் வருது. இவ எதுக்காக எனக்கு கால் பண்றா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அட்டென்ட் பண்ணா உங்ககிட்ட பேச, நான் இங்க தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது இங்க வந்திருக்காளா, அவ என்கிட்ட விசாரிக்கிறதுக்கு வருவா, அதுக்குள்ள நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்படுறாங்க. இப்ப வினோத்தும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எப்பவுமே ரெகுலரா இங்க தான் ஷூட்டிங் நடக்கும் போல. அன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோடுன்றதுக்காக தான் வாரணாசிக்கு வந்திருப்பாங்க. சுஷ்மா எங்கன்னு கேட்கும்போது, சுஷ்மா மேடம் கிளம்பிட்டாங்க, நாங்க டூப் வச்சு தான் மீதி சீன் எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக சுஷ்மா கிளம்புனா, பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுஷ்மாவோட வீடு இங்க தானே இருக்கு, வீட்டுக்கே நேரடியா வந்துடுறாங்க. ஆனா சுஷ்மா அவங்களோட வீட்லயும் இல்லன்னு தெரிய வருது. அந்த சுஷ்மா வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மங்கள்முகியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே கிளம்பி திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்டிவா பேசி அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, ஆனா இப்ப மங்கள்முகியோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜீப் இடிச்சதுனால அவர் இறந்து போயிருக்காரு, இதுக்கும் சுஷ்மாக்கும் என்னமா சம்பந்தம், நீ தேவையில்லாம யோசிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மீன் டைம்ல அந்த ப்ரொடியூசர் போன் மூலியமா பேசியிருக்காரு போல, அதனால தான் இன்ஸ்பெக்டரோட பேச்சே மாறிடுது. இப்ப மங்கள்முகி வெளியே நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே போலான்னு நினைச்ச வினோத்தை இவர் நிறுத்துறாரு. அவகிட்ட சீன் போடுற வேலைலாம் வச்சுக்காத, அவளை நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப வெளிய வச்சு மங்கள்முகி கிட்ட இவர் பேசுறாரு. நிச்சயமா அந்த ப்ரொடியூசர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிருக்காரு, அதனால தான் இன்ஸ்பெக்டரோட பேச்சுல மாற்றம் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் விசாரணை பண்ணாதீங்கன்னு சொல்லல, எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் லேடி கொஞ்ச நாள் தான் டைம் தந்திருக்காங்க, அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. இவரை ஹெல்ப் பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அவங்க எங்க இருப்பாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சில முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மத்த கான்ஸ்டபிள்ஸ் இந்தாங்க சார் வடப்பாவு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. வடப்பா வேணுமான்னு கேட்டதுக்கு இவர் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி மங்கள்முகி யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு போல, என்ன காரணம் அப்படின்றது இப்ப தெரியல. இப்ப நைட்டு நேரம் மங்கள்முகியும் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மேடம் இங்க எங்க தங்குறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தானே போன, நீயே தான் இடத்த அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன இந்த லேடி இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி மங்கள்முகி யோசிச்சுட்டு இருக்காங்க. மங்கள்முகி இந்த மாதிரி இடத்துக்காக பேசிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் அந்த வினோத்தும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ட்ரஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சார்ல. இப்போ ஒரு இடத்துல இருந்து தகவல் வந்துருது, அவங்க இந்த பப்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்துருது. உடனே அந்த பப்புக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாருல. மங்கள்முகி சோகமா வாசல்ல இருக்க ஒரு பகுதியில தான் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. வாங்க உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப மங்கள்முகியும் வண்டியில ஏறி இவர் கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பார்ட்டியில தான் அந்த சுஷ்மா இருக்காங்க. நிறைய பேர் ட்ரக் எடுக்கிற மாதிரி சுஷ்மாவும் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க சுஷ்மாவை அமுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்கல்ல, இத சுஷ்மா கண்டுபிடிச்சு வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. சுஷ்மாவை விடக்கூடாது, பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப சுஷ்மா தப்பிக்கிறதுக்காக வேற ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்க சுஷ்மாவோட ஃபேன் போல, உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்தது போதும், முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி வேகமா கார்ல ஏறி உட்கார்றதுக்காக போறாங்க. வினோத்தும் ஈரேனும் சேர்ந்த மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. எங்க சுஷ்மா தப்பிச்சு ஓட பாக்குறீங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சுஷ்மா ட்ரக் எல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் கூட இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ராபினுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் சுஷ்மா பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. நான் ஒரு ஆக்ட்ரஸ், என்கிட்ட இந்த மாதிரி தான் விசாரணை பண்ணுவீங்களா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சட்டுன்னு அங்க இருக்க கன் எடுத்து என்ன நானே ஷூட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் இன்ஸ்பெக்டர் ப்ரொடியூசர் கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. எங்க நான் தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர், நான் சொல்றேன்ல முதல்ல கண்ணை கீழே இறக்குங்க, எதுனாலும் பேசிக்கலாம், உங்ககிட்ட எந்த ஒரு விசாரணையும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கூட வந்த ப்ரொடியூசரும் கண்ணை கீழே இறக்கு சுஷ்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருல, அதனால அவங்களுமே கண்ணெல்லாம் கீழே இறக்கிடுறாங்க. இவங்க கிட்ட யாரு விசாரணை பண்ண சொன்னா, இவங்களை யாரு லாக் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா வினோத்தை போட்டு திட்டுறாரு. மங்கள்முகி இவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால மங்கள்முகியை திட்டாம அந்த எஸ்ஐயை மட்டும் திட்டிட்டு இருக்காரு. சார் இவளையும் திட்டுங்கன்ற மாதிரி ப்ரொடியூசர் ஏத்தி விடுறாரு. ப்ரொடியூசர் நிறைய காசு கொடுத்திருப்பாரு போல, அதனால தான் திட்ட சொல்லி சொல்றாரு. அப்ப கூட இவர் மங்கள்முகியை திட்ட மாட்டாரு. மங்கள்முகி பேசணும் வான்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக இவங்களெல்லாம் கூட்டு வந்த, இவங்களை முதல்ல அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி நார்மலா தான் சொல்லிட்டு இருக்காரு. சார் ராபின் விஷயத்தெல்லாம் விடுங்க சார், இவங்க இப்ப ட்ரக் எடுத்திருக்காங்கல்ல, டெஸ்டுக்காக இவங்களை அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டரால மறுக்கவும் முடியல. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன சார் ஓகே சொல்லிட்டீங்கன்ற மாதிரி ப்ரொடியூசர் வேற ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இவருமே ப்ரொடியூசரா சமாதானப்படுத்துறாரு. டெஸ்டுக்காக இவங்களை கூட்டு போக சொல்றாரு. இந்த சீரியலுக்கு கதை எழுதுறது காவியான்னு ஒருத்தங்களோட வேலையா இருக்கும். இப்ப காவியா வீட்ல படுத்துட்டு இருக்கும் போது இந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. காவியா நீ வேற ஒரு ஹெல்ப் பண்ணும், ஏன்னா இப்ப ட்ரக் கேஸ்ல இந்த சுஷ்மாவும் மாட்டிக்கிட்டா, ரெண்டு பேருமே இல்லாம கதையை வேற மாதிரி கொண்டு போனோம், அதுக்கேத்த மாதிரி கதையை கொண்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரெண்டு கேரக்டருமே இல்லாம எப்படி கொண்டு போறதுன்னு கேக்குறாங்க. ஏதாவது பண்ணி கொண்டு போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த காவியாவும் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஈரனை பொறுத்த வரைக்கும் வீடு கிடைக்கலன்ற மாதிரி யோசிச்சாங்கல்ல, அந்த வினோத் என்ன பண்றாருன்னா என் வீட்டுக்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த ரூம்ல வேணா படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரூம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒய்ஃபும் இவரும் சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ எல்லாம் இருக்கு. இதுதான் என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு மங்கள்முகி சொல்றாங்க. இவருமே அதை கேட்டு கொஞ்சம் ஃபீல் தான் பண்றாரு. காரணம் என்னன்னா ஒய்ஃப் இவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. வடப்பாவை தந்து என்ன கிண்டல் பண்ணாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா வடப்பாவு ஷாப் வச்சிருக்க ஒருத்தன் கூட தான் என்னோட ஒய்ஃப் கள்ள தொடர்புல இருந்தா, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தாண்டி என்கிட்ட ஏமாத்தி அலிமணியா நிறைய காசு வாங்கலான்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கா, இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊசி எடுக்கணும் பாத்தீங்களா, அந்த ஊசியை போடலான்ற மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கதவு திறந்திருந்ததுனால அவர் உள்ள வந்துட்டு இருக்காரு. அவர் வராருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க சட்டு
சட்டுன்னு அதை உள்ள வச்சிடுறாங்க. சாரி, நான் கதவை தட்டாம வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் தானே கதவை சாத்தி இருக்கணும், ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொசுவத்தி தான் கொண்டு வந்தன்ற மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் கிளம்புறாரு. இப்ப மங்கள்முகி இருக்காங்கல்ல, கதவெல்லாம் சாத்திடுறாங்க. எடுக்க வேண்டிய அந்த ஊசியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வினோத் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில சுஷ்மாவை நமக்கு காட்டுறாங்க. சுஷ்மா காலையில எந்திரிக்கும் போதே சோசியல் மீடியால ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவங்க அந்த டெஸ்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா, இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதும் அந்த டெஸ்ட்ல தெரிஞ்சிருது. இப்ப எல்லாருமே சுஷ்மா பிரெக்னன்ட்டா இருக்காங்க, அதுக்கு காரணம் யாரு, ராபினா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எப்படி வெளியாச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த நியூஸை முடிஞ்ச அளவுக்கு நான் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த சமயம் வினோத்தும் ஈரேனும் சேர்ந்த மாதிரி அந்த ராபினோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்பா அம்மா இல்ல, ஆன்ட்டி தான் இருக்காங்க போல. ஆன்ட்டியுமே ராபின் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே சுஷ்மா பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. சுஷ்மா பிரெக்னன்ட்டா இருக்கா, அதுக்கு காரணம் ராபினா, ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் எப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சேச்சே, அதுக்கு காரணம் கண்டிப்பா ராபினா இருக்காது. ஏன்னா ராபின் எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிருவான். ஒருவேளை சுஷ்மா கூட ரொம்ப நெருக்கமா பழகுறான்னா என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பான். அந்த சுஷ்மாவை பொறுத்த வரைக்கும் கோல்ட் டிக்கரு, பணக்காரங்களா பார்த்து பிடிக்கிறது தான் அவளோட வேலை. கண்டிப்பா அது ராபினோட குழந்தையா இருக்காது. ராபினுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மங்கள்முகியும் இங்க இருந்து கிளம்புறாங்க. குழந்தைக்கு காரணம் ராபினா இருக்கும்னு எனக்கும் தோணல. எனக்கு யார் மேல தெரியுமா டவுட் இருக்கு, அந்த ப்ரொடியூசர் மேலதான் டவுட் இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல வினோத் சொல்றாரு. காரணம் அந்த ப்ரொடியூசர் தான் சுஷ்மாக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போய் அதனால கூட இவ பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம மங்கள்முகி வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அதாவது கேரவன்ல வச்சு அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அது இந்த குழந்தை ரிலேட்டட் இஷ்யூவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ராபின் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈரேனோ சுஷ்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சுஷ்மா என்ன விஷயம்னு கேட்கும் போது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், குழந்தை யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்க ஒரு பர்மிஷன் மாதிரி தரணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னெல்லாம் தர முடியாதுன்னு சுஷ்மா சொல்றாங்க. இல்ல ராபினோட ஆன்ட்டி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க கண்டிப்பா கையெழுத்து போட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் வற்புறுத்துறாங்க. வேற வழியே இல்லாம சுஷ்மா இருக்காங்கல்ல, கையெழுத்த போட்டுறாங்க. இந்த ப்ரொடியூசர் போன் பேசிக்கிட்டே வெளியே வரும்போது திருநங்கைங்கெல்லாம் பேசுறதுக்காக வராங்க. நாங்க ஒரு ஈவென்ட் பண்றோம், நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி இன்வைட் பண்றாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த திருநங்கைங்களும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரிலாம் தலையில கைய வச்சிட்டு இருக்காங்க. அப்படி தலையில கை வைக்கிற மாதிரி அவரோட முடிய லைட்டா பிச்சு எடுத்துடுறாங்க. இவரோட டிஎன்ஏவை எடுக்கணும், சுஷ்மா கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோ வினோத் தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. இப்ப ரெண்டு பேரோட குழந்தையான்னு செக் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சுஷ்மாவை பொறுத்த வரைக்கும் ராபினை பயங்கரமா மிஸ் பண்றாங்க போல. ராபினோட கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரேனையும் வினோத்தையும் காட்டுறாங்க. நான் இந்த மாதிரி தான் சாம்பிளை கலெக்ட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கீங்கன்னு இவங்க பாராட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆவறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப சுஷ்மா இருக்காங்கல்ல, ஈரேன் எதுக்காக நம்மளே டார்கெட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. வற்புறுத்தி கையெழுத்த வேற வாங்கிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, போன் எடுத்து லைவ்ல ஒரு வீடியோவை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம ஈரேனுமே பாக்குறாங்க. அந்த மங்கள்முகி என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அவ பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது தற்கொலை பண்ணிக்க போறாளா அப்படின்ற மாதிரி மங்கள்முகி ஷாக் ஆகுறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த அம்மா எங்கன்னு கேட்கும்போது வேலைக்காரி குளிக்கிறதுக்காக போனாங்கன்ற மாதிரி சொல்றா. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கதவை சாத்திட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கதவை தரன்ற மாதிரி இவங்களும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா இதுல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. 3 எபிசோட் தான் பார்த்திருக்கோம். அடுத்த 3 எபிசோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.